ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது 10 பேருக்கு 100 ரூபாவா நம்ம கிவ்அவே பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாச்சும் ஒரு தகவல் நின்று லைவ் போட போகிறேன். யூடியூப்பில் இல்லைனா நம்ம இன்ஸ்டாவில் நான் கீழே வந்து என்னோடய ஐடி மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து லைவ் போட முடியலாலும் இன்ஸ்டாவில் லைவ் போடுவேன். மறக்காமல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு பின்னாடி தான் கைஸ் நான் சொல்ல வருது. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு பின்னாடி நாம் 10 பேருக்கு 100 ரூபாவா 10 பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்டாரங்களாம் டக்குன்னு பண்ணிடுங்க இப்பயே. ஹாய் லோகேஷ், மிக்கி பாய். நம்ம சண்டே இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கோம். வெளியில் போகிற பிளான் இருந்துச்சு, எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இன்னைக்கு எங்கள் அம்மா வந்துட்டு பூரி செய்யலான்னு ஒரு ஐடியா சொன்னாங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா, அது நாம தான் செய்கிறோம். பூரி நாம தான் செய்கிறோம். அதனால ஒரு வீடியோ போட்டுடலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு பிளான்ல இருக்கேன். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கா பாருங்க வீடியோ. நான் செய்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க, நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கே பூரி மாவை பிசுக்கிறதுக்கு போயிடலாமா? வாங்க போகலாம். மாவு பிசுக்கிறதுக்கு ஒரு குண்டா எடுத்துக்கணும் கைஸ். அப்புறம் அளவுக்காக ஒரு டப்பா, சின்ன டப்பா எடுத்திருக்கேன், பாக்ஸ் மாதிரி. 2 கப்பு வந்து கோதுமை நம்ம சேர்த்தனோம்னா 1 கப் மைதா நம்ம சேர்த்துற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம கடையோட ட்ரிக்ஸ். ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. நார்மலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுவீங்க. நம்ம மைதா மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாதனால நாம் அங்கங்கே செட் பண்ணி வச்சு நம்ம வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்கு. யாரும் இல்லை, இதெல்லாம் கவர் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். பாருங்க, அளவு பார்த்துங்க. அளவு இந்த அளவுக்கு நான் போடுறேன். 2 கப் போடுவேன். 2 கப் போட்டால் 3 பேர் நல்லா சாப்பிட்லாம். நாங்கள் ஒரு 4 பூரி மிஞ்சி போனால் நான் 5 பூரி சாப்பிடுவேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மித்தவங்கலாம் 4 பூரி சாப்பிடுவாங்க. ஒரு 12 பூரி 15 பூரி சம்திங் வரும். இதில் 2 கப்பு போட்டு கோதுமை, 1 கப்பு மைதா போடுவேன். ஃபஸ்ட்டு கோதுமை போட்டுக்கலாம். 2 கப்பு இதோட 1 கப்பு நம்ம மைதா போட போகிறோம். ஒரு கப்பு மைதா நம்ம கொட்ட போகிறோம். அதில் கொட்டிட்டு உப்பு ஃபர்ஸ்ட் போட்டுங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு அளவா ஆபிரகாம் லிங்கன் அப்துல் கலாமா உப்பு போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுற போறீங்க. நம்மளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. 1 கிலோ ஏற்ற மாதிரியா? சும்மா லைட்டாக போட்டிருக்கேன், அதிகமாக ஏற்றுமான்னு தெரியல. அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, ஆஹா அதிகமாக தான் வரப்போகுது, பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரே செகண்ட். கவர்மெண்ட் ஆயில். இதுல என்ன பிரமாதம் சொல்லுங்க பாப்போம். அட என்னதான் ஏதோ ஒரு ஆயில் சேர்த்தலாம், என்னங்க போய் இது சாப்பிட்டா நல்ல ஒன்று. அதாவது ஒரு 2 ஸ்பூன், இந்த நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கடையில் இதோட அதிகமாக கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துவாங்க. நாமளும் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் சம்திங் சேர்த்துருக்கோம். நீங்கள் அந்த 2 ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஆயில் அவ்வளோ போதும் உங்களுக்கு வீட்டில் செய்கிறனால. இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை வேற எடுத்துக்கல. இன்னொன்று சொல்ல மாதிரி காய்ஸ், தண்ணி வந்து சடனாக எல்லாமே நிறைய ஊற்றிடாதீங்க, லைட்டாக ஊற்றணும். ஏன்னா கேட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நம்ம பிசுக்குவோம். அந்த மாதிரி சாஃப்டாலாம் பிசுக்கிறாதீங்க. இது வந்து டைட்டாக பிசுக்கணும். ஏன்னா இது நல்லா ஊற வச்சு தான் நம்ம தேய்க்க முடியும். அதனால
கம்மியாக தண்ணி ஊற்றி பிசுக்கி ஒரு டைட்டான, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஒரு டைட். அந்த டைட்டில் நீங்கள் பிசுக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றி பிசுக்குங்க. ரொம்ப அதிகமாக நான் வந்து ட்ரைனிங் இருக்கிறனால நான் எந்த அளவு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்குவேன். இந்த அளவுக்கு ஊற்றினா கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுவேன் நான். நீங்கள் அப்படி கெஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அளவு தண்ணி நீங்கள் கரெக்டாக ஊற்றிக்கலாம். 12 பேருக்கு மேலதான் வரும் பொழுது, சாரி 12 சப்பாத்திக்கு மேலதான் வரும் பொழுது, 12 பூரிக்கு மேலதான் வரும் பொழுது. இந்த மாப்பு சிலதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் நினைச்சேன், பட் நம்மளுக்கு கேமராமேன் ஆள் இல்லைங்களே. விடுங்க, எங்க வச்சா என்னங்க, அளவு நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன் இல்லையா, அதை வச்சு லைட்டா கெஸ் பண்ணி போட்டுங்க அளவு. மாவு நல்லா பிசுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கணும்னு. எந்த அளவுக்கு பிசுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பிசுக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி அழுத்தணும்னா ஒரு மீடியம் டைட் அளவுக்கு பிசுக்கி இருக்கணும். இந்த டைட் இருந்தால் போதும் பூரிக்கு. ஸோ கைஸ், நல்லா ஊறிடுச்சு மாவு, இதுக்குள்ளே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இடம் வந்து எப்படி கிளீன் பண்ணி சோப் போட்டு நல்லா தேய்ச்சி வீடியோக்கோசரம் பூரி தேய்க்கிறதுக்கு இங்கே ஒரு இடம் வசதி பண்ணிட்டேன் ஜம்முன்னு. பூரி தேய்க்கலாம் வாங்க, பீடா பிடிச்சிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக தான் பிசுக்கினேன். பயங்கர லூஸ் ஆயிடுச்சு மாவு. பாருங்க, மாவு பயங்கர லூஸ் ஆயிடுச்சு. நான் பீடா எப்படி பிடிக்க போறேன்னா ஹோட்டல் ஸ்டைலில் நான் பீடா பிடிக்க போறேன். பாருங்க, சின்னதா உங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், ஆனால் சின்னதாக தான் நான் பிடிக்கிறேன். சின்னதாக தான் பிடிக்கிறேன். ஆனா நான் என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்லி தரல. ஆன் ஸ்பாட்டு எடுத்து விட்டாம பார்த்தீங்களா? இப்போ தெரிஞ்சா நாங்கள் யாருன்னு. என்ன அப்படி பார்க்குறேன்? A few moments later. சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காகவும் நிக்காது. நாம தான் தடுத்து நிறுத்தணும். எப்படா பாத்தீங்கன்னா இவ்வளவு பீடா வந்து நம்ம மிச்சப்படுத்திட்டோம். சாயந்தரம் நம்ம சுட்டுக்கலாம். எத்தனை பீடா நம்ம பீடா பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 16 பீடா பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 பேருக்கு 16 பீடா பிடிச்சிருக்கோம். எவ்வளவு சாப்பிட்றது தெரியல. சின்ன பீடா தான் கைஸ். 5 கூட சாப்பிடலாம், 6 கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சின்னதா பிடிச்சிருக்கேன். எங்க அம்மா ஃபார்முக்கு வந்துட்டாங்க. என்ன வச்சிருக்காங்க காமிக்கிறேன். என்ன வச்சிருக்கிறது அப்படியே பேக் கவரால 16 பீடா பிடிச்சிட்டேன் கைஸ். பிடிச்சிட்டு எண்ணெய் வச்சிருக்காங்க அம்மா. என்னம்மா ஆரம்பிக்கலாமா? என்ன சூடாகினே இருக்குது கைஸ். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம பீடா ஒவ்வொன்றா தேய்ச்சி தர என் அம்மா வந்து எண்ணெயில் போட்டுருவாங்க. எண்ணெயில் போட்டு அப்படியே புப்புன்னு, எப்படிமா சொல்றது, அது பூரி எப்படி சொல்றது? பூரியா செண்டா இருக்கும். செண்டா எப்படி? செண்டு மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ கைஸ், கட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பஸ் இருக்கு நம்மளுது. இது எதுக்காக நான் செஞ்சேன்னா, நான் ஒர்க் பண்ணுற தாவலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம் இருங்க. யூஸ் பண்ணுறதாவில நம்ம ஒர்க் பண்ணுறதாவில யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அப்புறம் அங்கே ஹோட்டல்லே இருக்கிறனால நம்ம எடுத்துகிட்டு போகல. பெருசாக நம்ம எடுத்துகிட்டு போகாதனால நம்ம இங்கே வீட்டிலே தான் இருக்குது. வீட்டு யூஸ்வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாமளும் அப்பப்போ வந்து தேய்ச்சி கொடுத்துட்றோம். இந்த கட்டை இருக்கனால. வேற சின்ன கட்டை இருந்துச்சுன்னா நான் தேய்க்க மாட்டேன். இப்போ பெரிய கட்டை தான் தேய்க்கிறேன் வாங்க பார்ப்பீங்க. பாருங்க எப்படி தேய்க்குது. தேய்க்கட்டா? இப்போ அம்மா ஹெல்ப் பண்ணுறதுனால நான் எப்படி மாவு தேய்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்படி தான் கையில் தேய்ப்பேன். அப்படியே ரவுல் ஆகும் தேய்க்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா
போதும் நம்ம பெருசு பார்த்தீங்கன்னா நான் தேய்க்கும் போது ரோல் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த ரோல் ஆகுறது வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நாங்கள் இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறோம். பெரிய கட்டைனால டக்குன்னு ரோல் ஆகும். நீங்கள் சின்ன கட்டை வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த கட்டையை யூஸ் பண்ணீங்கன்னா ரோல் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரோல் ஆகுதுங்களா? அப்படியே தேய்க்கும் போதே ரோல் ஆகும். தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரோல் ஆகும். பார்த்தீங்கன்னா அம்மா பிடிச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் வீடியோ. பார்த்தீங்கன்னா எப்படி தேய்ச்சிருக்கேன் பாருங்க. சின்னதாக நல்லா ரவுண்டாக தேய்ச்சிருப்பேன். கடையில் இப்படி தான் தேய்ப்பாங்க. பூரி வந்து எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து லைட்டாக புகை போதுங்களா, அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம பூரி போடணும். போடுமா ஒரு பூரி. இந்த மாதிரி புகை வரணும். அழுத்தி விடு லைட்டாக. அழுத்தி அப்படி விடணுங்க. அழுத்தி லைட்டாக அழுத்தி விட்டுனேரு. எடுத்துருப்ப திருப்பி விடு. அழுத்தி விட்டு நம்ம திருப்பணுங்க. உடனே திருப்பிட்டோம்னா இந்த கலர் பாருங்க, எப்படி எடுத்து பாருங்க. பூரி எடுத்துருமா, அவ்வளோதான் வெந்துருக்கும். எடுத்துரு, அவ்வளோதான். பார்த்தீங்களா, பொன்னிறமா சூப்பரா பூரி வந்து இந்த கண்டிஷனில் நம்ம போடணும். ஆல்ரெடி நம்ம மட்டன் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கிரேவி கூட இந்த பூரி வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் அழுத்திட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.